என்னடாப்பா அவன் சிரிச்சிட்டு வாரான் அப்படின்ட்டு தானே யோசிக்கிறீங்க. சிரிக்கிறதுக்கு பின்னால் ஒவ்வொரு சாரதிக்கும் கவலையான விஷயம் இருக்குது. எங்கேண்டா யாழ்ப்பாணத்தில். அது என்ன விஷயம் என்று சொல்லி இப்போ காட்டுறேன். அதுக்கு பிறகு விஷயத்துக்கு வாரேன். இங்கே பாருங்கோ, என்னென்னா எலகோவா ஏதோ ஒரு நிறுவனம் ஒன்று யாழ்ப்பாணம் வரப்போதான். என்னத்துக்கு கண்டு கேட்கல, சாரதிகள் பணிபுரியறதுக்கு வருமானத்தை ஊட்டுறதுக்கா. அப்படியேனா நான் தெரியாமல் கேட்குறேன். ஏற்கனவே நாங்கள் யாழ்ப்பாணத்தில் 2 நிறுவனத்துக்குள்ள தான் பணிபுரிஞ்சு கொண்டே இருக்கிறோம். இதுக்குள்ள 3வது நிறுவனத்தையும் ஆரம்பிக்க போகிறாங்களாம். எங்கேன்னா யாழ்ப்பாணத்தில். இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஏற்கனவே ஒரு 2 நிறுவனத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனையும் சிரமத்திலையும் போராட்டத்திலையும் கீழே தான் நாங்கள் பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கல நீங்கள் கொண்டு வந்து எப்படி உழைக்க போகிறீங்க? அவர்களே உழைக்கிறதுக்கு பெரிய சிரமத்திலையும் பெரிய இதுலேயும் தான் ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு கஷ்டப்பட்டு இருக்கிறான். அப்படி இருக்கக்குள்ள எப்படி இந்த 3வது நிறுவனத்தை கொண்டு வந்து வருமானத்தை ஊட்டி கொள்வீங்க? அதுதான் எங்களுக்கு தெரியலாத விஷயம். அதோட ஒரு விஷயம், இந்த 3வது நிறுவனத்தை ப்ரொமோஷன் பண்ணுறது யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, எங்களோட ஏற்கனவே இயங்கி வர 2 நிறுவனத்தின் சாரதிகள்லாம் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிவிட்டு போவீங்க, ஆனால் அந்த ப்ரொமோஷனுக்கு பின்னால் வாழ போகிறது அந்த புதிதாக வர நிறுவனம் மட்டும்தான். நீங்கள் எல்லாம் கைகழிவிட்டு வெளியேற்றப்படுவீர்கள். அதுக்கு பிறகு நீங்கள் விமர்சனத்துக்கு மட்டும்தான் உள்ளாவீர்கள், கூட பாதிக்கப்படத்தான் போறீர்கள், கூட வேறு எதுவுமே நடக்க போகிறது இல்லை. தயவு செய்து அந்த ப்ரொமோஷன் செய்கிறார்கள் யோசிச்சு கொள்ளுங்க. இதில் பாதிக்கப்பட போகிறது ஒவ்வொரு சாரதி மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அதை மட்டும் இல்லாது நான் உங்களை ப்ரொமோஷன் பண்ண வேணான்னு சொல்லலை. இந்த ப்ரொமோஷன் பண்ணுற நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி ப்ரொமோஷன் பண்ணுற நீங்கள் இருக்கிற நிறுவனத்திட்ட போயிட்டு உங்களோட குறைகள் குற்றங்குறை எல்லாத்தையும் சொல்லி உங்களோட பிரச்சனையை தீர்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் ப்ரொமோஷனை பண்ணினானே, நீங்கள் நிறுவனத்துக்கு சாப்பாடை போட்டு வளர்த்தானே, எது வேண்டாலும் செய்யுங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ உங்களோட குற்றங்குறையை கதைச்சி இருக்கிற நிறுவனத்திட்ட இருக்கிற பிரச்சனையை சொல்லி பிரச்சனையை முடிவுக்கு வாங்க. உங்களுக்கு ஏன் இந்த 3வது நிறுவனம் வேணாம் என்று எதுக்காக என்று சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் போடுறேன். இதை கட்டாயம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாம் செய்யுங்க. என்ன ரீசன் கேட்டால் எல்லோரும் எல்லா சாரதிகளும் இதை பார்த்தா தான் அவர்களுக்கு இது புரியும். அது மட்டும் இல்லாது என்னுடைய ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோ போட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியமாக இருக்கும்.